பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த பெண்ணை உனக்காக நிகழ்ச்சியில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸான உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கும் இயேசு உயிர் தெழுந்த நல்நாளிலே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்பெஷல் டே. ஆண்டவர் நமக்காக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறாரு. அந்த மகா பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு இந்த நாளில் உண்டாயிருக்கிறது. அவர் எழும்பினது மட்டும் இல்லாமல் நம்மளையும் கர்த்தர் அவரோட நித்தியத்திற்கும் நம்மளையும் எழுப்பியிருக்கிறாரு. நம்மளை மீட்டிருக்கிறார், நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. இந்த நாள் நமக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தின் நாள். இந்த நாள் பெண்களாகி நமக்கும் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டே. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், செய்தியில் பார்க்க போகிறோம். ஆண்டவர் உயிர் தெழுந்த நாளில் நமக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கிறது. பெண்களாகி நம்ம திரும்ப திரும்ப நம்ம பார்த்த மாதிரி நம்ம ரொம்ப ஸ்பெஷல். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம ரொம்ப ஸ்பெஷல். இந்த உலகம் நம்மளை எப்படி வேணாலும் பார்க்கலாம், நம்மளோட உறவினர்கள் நம்மளை எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மளை ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறாரு, ரொம்ப பலவான்களாக பார்க்குறாரு, ரொம்ப தைரியமுள்ளவர்களாக பார்க்குறாரு. நம்ம வசனத்தின் மூலமாக அதை அறிந்து கொள்வோம். மத்தேயு 28வது அதிகாரம் படிப்போம். 1வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது மகதலேனா மரியாளும் கூட இருந்த லேடிஸ் எல்லாம் பார்க்க வர்றாங்க. ஆண்டவருடைய கல்லறையை அவங்க பார்க்க போகிறாங்க. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவன் ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததுதான் திடுக்கிட்டு செத்தவர் போனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். தூதன் ஃபஸ்ட்டு அவங்க போகிறாங்க, கல்லறையை பார்க்க போகிறாங்க. அங்கே கல் புரட்டப்பட்டிருக்கிறத கண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த காவலர்கள் செத்த போல் விழுந்துட்டாங்க. ஆனால் இந்த ஸ்திரீகளை நோக்கி தூதன் என்ன சொல்கிறார், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியான உயிர் தெழுந்துட்டாரு. அதை ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மகதலேனா மரியாளும் கூட இருந்த பெண்களும் கேட்கிறார்கள். அப்போ இந்த ஆண்டவர் உயிர் தெழுந்தாருங்கிற செய்தியே ஃபஸ்ட்டு இந்த லேடிஸ்க்கு தான் போய் சேருது. ரொம்ப ஆண்டவர் அதுக்கப்புறம் காட்சி கொடுக்கறதும் ஃபஸ்ட்டு பெண்களுக்கு தான் காட்சி கொடுக்குறாரு. அதனால் பெண்கள் தான் உயர்ந்தவர்கள், ஆண்கள் கீழே அப்படின்னு சொல்ல வரல. நம்ம நமக்குள்ளார பலப்படுத்திக்கொள்வோம். இது ஒரு சின்ன விஷயம். அதை நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளலாம், நம்ம ரொம்ப ஸ்பெஷல்னு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக மித்தவங்களை மட்டப்படுத்துறதுக்காக இதை சொல்ல வரல. நம்ம போய் இனி உடனே உங்கள் ஹஸ்பண்ட்லாம் போய் சொல்லாதீங்க, நான் தான் ஸ்பெஷல், நீ கொஞ்சம் மட்டம் தான் அப்படின்லாம் சொல்ல வேணாம். அதை நம்ம இதோ ஒரு நல்ல விதமாக எடுத்துக்கொள்வோன்னு சொல்ல வர்றேன். அப்போ அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தால் கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். சீக்கிரமாக போய் அவர்கள் மரித்தோழ்ந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த சீஷர்களுக்கே உயிர் தெழுந்த செய்தியை சொல்ல போகிறதே இந்த பெண்கள் தான். உயிர் தெழுந்த செய்தியை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஆண்டவர் இயேசுப்பா கூடவே இருந்த சீஷர்களுக்கு போய் இந்த உயிர் தெழுந்த செய்தியை சொல்லுகிறதே பெண்கள் தான். அவர்கள் பயத்தோடும் 8வது வசனத்தில் பார்ப்போம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு. அடுத்து இந்த செய்தியை அவங்க ஃபஸ்ட்டு கேட்டது மட்டும் இல்லை, கேட்டதோடு போய் அப்படியே சீஷர்களுக்கு செய்தியை சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவங்கள அதோடு விடலை. ஃபஸ்ட்டு காட்சி அளிக்கிறதே இந்த பெண்களுக்கு தான் காட்சி அளிக்கிறார். ஆண்டவரே அவர்களுக்கு எதிர்பட்டு, ஏசப்பா அவர்களுக்கு எதிர்பட்டு என்ன சொல்கிறார் பாருங்கள், வாழ்க என்றார். ஃபஸ்ட்டு அவரோட விருப்பமே வாழ்க. அந்த பெண்களை ஆசீர்வதிக்கிறார், வாழ்க என்று ஆசீர்வதிக்கிறார். அடுத்து அவர் சொன்ன விஷயம் வாழ்கன்னு ஆசீர்வதிச்சுட்டு உடனே அந்த பெண்கள் என்ன பண்ணுகிறார்கள், அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இன்றைக்கும் நம்ம அப்படி தான், நம்ம ரொம்ப ஸ்பெஷல். நம்ம ஏசப்பா கிட்ட ஓடி போய் அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொள்ளுவோம். அவர் அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இன்றைக்கி எவ்வளோ விஷயங்களை குறித்து நம்ம பயப்படலாம். இன்றைக்கி நம்ம போய் இந்த இதில் நம்ம எடுத்துக்கொள்கிறது என்னன்னா, நம்ம நிறைய பேருக்கு, நம்ம சொந்த பந்தத்துக்கு, பக்கத்தில் இருக்க வீட்டாருக்கு ஆண்டவர் மரித்தா உயிரோடு எழுந்தார் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க எல்லா அதிகாரமும் நமக்கு உண்டு. இதிலிருந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நமக்கு. அங்கே போய் சீஷர்களுக்கு போய் நம்ம
உயிர்த்தெழுந்த செய்தியை சொன்னதே இந்த பெண்கள் தான். அப்போ நம்ம போய் இன்னைக்கு கண்டிப்பாக பெண்கள் போய் சுவிசேஷம் சொல்லாமன்னா கண்டிப்பாக சொல்லலாம். போய் பக்கத்தில் சொல்லலாம், நம்ம சொந்தக்காரங்களுக்கு சொல்லலாம். இயேசு மரித்தார், நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார், என்ன இப்படிலாம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாத்தையும் போய் சொல்லலாம், சுவிசேஷம் சொல்லலாம். ஆண்டவர் நம்மளை சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய். ஆண்டவர் திருப்பி சொல்கிறாரு இந்த பெண்கள்கிட்ட, இயேசுப்பா சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள். பயப்பட வேணாம். அநேக பெண்கள் நம்ம ரொம்ப பயந்தவர்களாக இருக்கலாம், இவங்கள்ட்ட போய் எப்படி பேசலாம் அப்படி யோசிக்கலாம், இல்லை நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, பயப்பட வேண்டாம், பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கேயே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இப்போ ஆண்டவர் திரும்ப அந்த பெண்கள்கிட்ட சொல்கிறதா, நீங்கள் போய் சொல்லுங்கள், பயப்படாதீங்க. அதுதான் சொல்கிறேன் ஆண்டவர் இன்னைக்கு நம்மள்கிட்ட சொல்கிறார். நம்ம இயேசுவை குறித்து யாருக்கிட்டையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவரை குறித்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லலாம். அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிறார். அடுத்தது படிப்போம். மார்க் 16வது அதிகாரம். மார்க் 16. அதே சம்பவம் தான் இங்கேயும் நடக்குது. ஆனால் மார்க்கில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடான்ஸ்லாம் இருக்குது. இப்போ மார்க் 16 2வது வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த வசனம் மத்தேயுல இல்லை, இந்த மாதிரி வார்த்தை. அதாவது அந்த ஸ்திரீகள் தங்களுக்குள்ளார் பார்க்க வர்றாங்க. அந்த பெண்கள் அவங்களுக்குள்ளாரே என்ன பேசிட்டு வராங்கன்னா, அந்த கல் இருக்குமே, நம்ம கல்லறையை பார்க்க போகிறோம், அங்கே போய் சென்ட் போடுறதுக்காக போகிறாங்க. அப்போ அங்கே பார்க்க போகிறோம், அப்போ நம்ம அங்கே கல் இருக்குமே, அதை எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் அவர்களுக்கு என்னன்னா பார்க்க போகிறாங்க. ஆனால் எவன் புரட்டி தான், அந்த கல் பெருசாக இருக்குமே, அதை யார் நமக்காக செய்வா, இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்க அந்த கல்லை அவங்களால புரட்டி தள்ள முடியாது, ரொம்ப பெரிய கல் அப்படின்னு அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த பலவீனத்தை குறித்து பேசிக்கொண்டே போகிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். 4வது வருஷம் அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது, ரொம்ப கல் பெருசாக இருந்துச்சு. இப்போ இவங்களுக்கு அந்த அடுத்த தாட் வந்துருச்சு, என்ன ஆகுமோ, எப்படி பண்ணலாம். அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறையா இப்போ ஆண்டவர் சுவிசேஷம் சொல்ல போகிறோம், நமக்கு வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நமக்கு வீட்டில் இவ்வளோ பாடு இருக்குது, பிள்ளைங்களோட போராட்டம், இப்படி எவ்வளோ பேர், சில பேர் ஹஸ்பண்டோடு ரொம்ப போராடி கொண்டு இருப்பீங்க, எவ்வளோ போராட்டம் இருக்குதுன்னு உங்களுக்குள்ளாரே நீங்கள் அந்த பெண்கள் பேசி கொண்டு இருக்க போல உங்களுக்குள்ளாரே நீங்கள் பேசி கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்போதைக்கு ஏறிட்டு பார்க்கும்போது அவர்களுக்கு இருந்த பிரச்சனை அப்போது அவர்களுக்கு கிளியர் பண்ணப்பட்டிருந்துச்சு, தள்ளப்பட்டிருந்தது. இன்றைக்கி நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நம்ம இன்றைக்கி யாரை ஏறிட்டு பார்க்கணும்னா, சிலுவையை நம்ம நோக்கி பார்க்கும்போது, ஏசப்பாவை நம்ம ஏறிட்டு பார்க்கும்போது அந்த கல் எப்படி அவங்களுக்கு தள்ளப்பட்டு எல்லாம் வசதியாக பண்ணப்பட்டிருந்ததோ, அது மாதிரி நமக்கு ஆண்டவர் எல்லா தடைகளையும் தள்ளப்பட்டு நமக்கு எல்லா இதையும் கிளியர் பண்ணி விடுவார். நம்மளோட வழியை கிளியர் பண்ணி விடுவார். கோணலானவைகளை ஏசப்பா நமக்கு நேரானதாக ஆக்குவார். அதனால் நம்ம சிலுவையை குறித்தும் இயேசுவை குறித்தும் நம்ம மேன்மை பாராட்டும் போது நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார், நம்மளோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவார். நம்ம எப்போ ஏறிட்டு பார்க்க வேண்டியது ப்ராப்ளம்ஸ் அல்ல, நம்ம இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம ஏறிட்டு பார்க்கணும். அடுத்த வசனம் மார்க் 16:9. இந்த போன அந்த மத்தேயு அதிகாரத்தில் முதல் அந்த மாதிரி வார்த்தை குறிப்பிடல, ஆண்டவர் இயேசுப்பா சந்திச்சாங்க. ஆனால் இங்கே ஸ்பெஷலாக அந்த வேர்டோட போட்டிருக்காங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தரிசனமானது மகதலேனா மரியாளுக்குன்னு இங்கே வசனம் சொல்லுது. அதனால் நம்ம ஸ்பெஷல், இப்போ நம்ம நம்மளோட ஸ்பெஷலை நம்ம எவ்வளோ ஸ்பெஷல்னு பார்த்துட்டோம். ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷல். நமக்கு ஏசப்பா அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு, தாராளமாக நம்ம போய் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம், ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து போதிக்கலாம். சீஷர்களுக்கே உயிர்த்தெழுந்த சுவிசேஷத்தை போய் சொன்னது பெண்கள் தான். அடுத்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு இந்த பவர், எப்படிப்பட்ட பவர் நமக்குள்ளார இருக்குன்னு தெரிஞ்சால் இன்னும் நம்ம தைரியமாக சொல்லுவோம். அதை பவரை பற்றி பார்ப்போம். நம்ம எவ்வளோ ஸ்பெஷல்னு பார்த்துட்டோம். இப்போ நமக்குள்ளார இருக்க பவரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை இன்னும் தைரியமாக போய் சொல்ல முடியும் எல்லாத்துக்கிட்டையும். பயப்படாதிருங்கள்னு ஆண்டவர் நம்மளை பற்றி சொல்லிட்டார்ல, ஏன் பயப்படாமல் இருக்க சொல்கிறாரு பார்ப்போம். எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. இப்போ ஏசப்பா மரிக்கிறாரு சிலுவையில், 3ஆவது நாள் உயிரோடு எழும்புறாரு. ஏசப்பாவை
உயிரோடு எழுப்பினவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர்னாவே பவர், டியூனமிஸ். மூல பாஷையில் டியூனமிஸ்னா பவர். அந்த பவர், பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை இயேசு கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து உயிரோடு எழுப்பினது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட, மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நம்மிடத்துல நமக்கு இயேசு கிறிஸ்து அவரோட பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட துணையாளராக, நமக்கு உதவியாளராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறாருன்னா அவர் போய் நமக்காக பரிசுத்த ஆவியானவரை ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்னா, அந்த கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பின அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமடியே விசுவாசிக்கிறவர்களாகிய யார்? நம்ம எல்லாரும் இயேசுவிடத்தினால கழுவப்பட்ட, மீட்கப்பட்ட விசுவாசிகள் நம்ம எல்லா இடத்திலும் நம்மிடத்துல அந்த பவரை நமக்குள்ளார வச்சிருக்கிறாராம். எந்த பவர்? இயேசு கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பின பவர். அப்போ நமக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் அந்த பவரோடு உள்ளே இருக்கிறாரு. நம்ம இந்த பவர்லாம் தெரியாதனால தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சோர்ந்து போகிறது, வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை நினச்சி ரொம்ப இது பண்ணி போகிறது, பிசாசு நம்மளை அப்படியே அழுத்தி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக வச்சுட்டு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம போய் யாருக்கும் அறிவிக்க விடாமல், அந்த சந்தோஷத்தை நம்மளே அனுபவிக்க விடாமல் இந்த மாதிரி தடைகள்லாம் கொண்டு வந்துட்டுருக்குறான். அப்போ நம்மளை எவ்வளோ ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கணும், நமக்குள்ளார ஆண்டவர் எவ்வளோ பவரை கொடுத்துருக்காரு தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக நம்ம சோர்ந்து போக மாட்டோம். இயேசுக்காக நம்ம கண்டிப்பாக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம். அப்போ இன்றைக்கி தெரிஞ்சுக்குவோம், பரிசுத்த ஆவியான் தாம் கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பி அவரிடத்தில் எழுப்பி தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கலாகிய நம்மிடத்தில் இருக்கிறாரு, நமக்குள்ளார வாசம் செய்கிறாரு, அவரோட பவரை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை உணர்ந்து கொண்டு நம்ம சந்தோஷமாக வாழுவோம். நான் இயேசு நாமத்தில் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, சுகப்படுத்துவாராக. இயேசு நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.